ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர். ஓகேங்களா? நான் செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எங்கே பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், பை ஆகுமா செல் ஆகுமா அப்படின்றத உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போகாமல் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரிஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துட்டு போகிறது அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஹவு டு டேக் அ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பை அண்ட் செல்ஸ் வந்து உங்கள் ஓன் டிசிஷனில் நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ மேலே கார்டில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்படி எடுத்து போகணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து பை அண்ட் செல்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போடுற வீடியோவில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லெவலில் இருக்காது அந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ எஸ்எம்சியை ஃபுல்ஃபில்லாக கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு கரெக்டான எஸ்எம்சி பேஸ்டு என்ட்ரிஸ் வந்து உங்களால் அப்போ தான் கரெக்டாக போக முடியும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னாலும் இங்கே பை ஆகும் இங்கே செல் ஆகும்னு சொன்னாலும் நீங்கள் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா எஸ்எம்சியில் இருக்கிற எல்லா க்ரைட்டீரியா வச்சு தான் நம்மளால் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்க்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு ப்ளைனாக அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அதை வச்சுட்டு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பேக் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்எம்சி வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது கம்மிங் மண்டே வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபி. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே, அதாவது மண்டே வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? மண்டேக்குள்ளே நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதாவது 2000 ரூபி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், வித் லைஃப் டைம் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. நீங்கள் லைஃப் டைம் வந்து டிஸ்கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2000 பே பண்ணால் போதும். இந்த வீக்கு, அதாவது கம்மிங் மண்டேக்குள்ளே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபி பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபியாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ புக் பண்ணுறீங்கன்னா இந்த வீக்குள்ளே புக் பண்ணால் உங்களுக்கு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மல்டிபிள் கரன்சி பேரை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமாக நான் வந்து பேசி முடிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டியில் மார்க்கெட் வந்து நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகல. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற சப்ளையில் என்ன பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிச்சு. அதுவும் உள்ள டீப்பாக போயிட்டு ரீஃபைன்மெண்ட் மெத்தடில் போயிட்டு உள்ள ரீஃபைன்மெண்ட் பிளாக்கவே வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நான் குயிக்காக வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னால் நிறைய கரன்சி பேரை டீப்பாக அனலைஸ் பண்ணி காட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து நம்ம எல்லா கரன்சி பேரும் ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட்டாக எடுத்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணலாம். எப்படி என்ட்ரி போகலாம், எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்றத டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சி பேரும் ஒரே வீடியோவில் போடுறதுனால கொஞ்சம் குயிக்காக நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஓகே. உள்ளே இருக்கிற ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக்கை மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நமக்கு வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். ஸோ நம்ம சிம்பிள் 15 மினிட்ஸில் போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்து நம்ம வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். மார்க்கெட் என்ன பண்ணால் ஒரு ரீஃபைன்மெண்ட் மெத்தடில் இருக்கிற ஒரு சப்ளை மிட்டிகேஷன் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணலாம், சோச்சானா. ஓகேங்களா? ஸோ டவுட்னா இங்கேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மார்க்கெட் போன வரைக்கும் நீங்கள் வந்து சோச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் இன்னும் வரலை. ஓகேங்களா? இங்கே இருக்கிற சோச்சை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற பேஸில் போவோன்னா இந்த ஃபஸ்ட்டு சோச்சுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பேஸ், ஒரு ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துட்டாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக், தென் இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக், 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ரீஃபைன்மெண்ட் மெத்தடு. இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கு நமக்கு 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக். சரிங்களா?
2 சப்ளை நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2 சப்ளையில் ஒரு சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் என்ட்ரி போகிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோவில் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினர்னா. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணி இறங்கி வருது அப்படின்னா இது வரைக்கும் வரும். கண்டிப்பாக இந்த லோ வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோவிலேயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ரன் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இந்த கோல்டில் நம்ம ஒரு லாஸ் பண்ணோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இந்த இடத்துல சோச் ஆயிடுச்சு. ஓகே, மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு கொடுத்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருந்துச்சு, சோச் கொடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ண நமக்கு இந்த இடத்துல 4 ஹவரில் போனீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல அதாவது இங்கே மிட்டிகேஷன் பண்ணுச்சு, இந்த இடத்துல சோச் பண்ணுச்சு, இந்த இடத்துல சோச் ஆச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போகலாம். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சிது. இது லோவர் டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ் 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் அப்படின்றனால கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு என்ன எடுத்துக்கலாம், பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம 4 ஹவரில் ஒரு பிளாக் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளாக் இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நமக்கு மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணுச்சு. ஸோ இதோட லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் இங்கே ஒரு பிளாக் நமக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த பிளாக்ல வந்து செல்லிங் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? செல்லிங் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இங்கே வச்சுருந்தோம். சரிங்களா? ஸோ நம்ம டார்கெட் வந்து எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக இந்த லோவில் வந்து நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம், இந்த லோவில். ஸோ மார்க்கெட் நல்லா மிட்டிகேஷன் நடந்துச்சு, நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லோவை வந்து கட் பண்ண உடனே நம்ம எஸ்எல் எடுத்து மூவ் பண்ணிட்டோம் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, வந்து நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது கரண்ட் பொசிஷன் மார்க்கெட் கோல்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக ஆல் டைம் ஹையை மார்க்கெட் ஹிட் பண்ணி நமக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட ரூல் படி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஃபிப்பை வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற 2 பிளாக் வந்து இப்போ நமக்கு வேலிடாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமில் இருக்க 2 பிளாக் வேலிடாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கேயும் ஒரு பிளாக் வந்து இருக்குது. இதுவும் டிமாண்டு தான். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்டும் ஒர்க் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் போதும். இந்த 2 டிமாண்டையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் என்ன பண்ணுவான், டிஸ்கவுண்ட்டுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற 2 பிளாக் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கரன்சி பேர் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை, இங்கே இருக்கிற ஹையை வந்து டார்கெட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கரன்சி பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சொன்னப்போ இங்கே செல் பண்ண சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்துருங்க. நம்ம இங்கே செல் பண்ண சொல்லியிருந்தோம், டிபி வந்து இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு டிபி வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மேஜராக ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் டேர்ன் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற டிமாண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் என்ட்ரி போங்க. ஓகேங்களா? டிபி லெவல் இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எஸ்எல் வந்து டிகர் ஆயிடுச்சு. நம்ம அந்த இடத்துல என்ட்ரியை நம்ம போடலை. ஓகேங்களா?
நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நம்ம அந்த இடத்துல என்ட்ரி போகலை. ஸோ நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இங்கே இருக்கிற டிமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டில் 15 மினிட்ஸில் போயிட்டு ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்கும் ரீஃபைன்மெண்ட் பிளாக்கு அது ஒன்று இருக்குது. ஸோ 2 பிளாக் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் என்ட்ரி போகிறவங்க இந்த 2 பிளாக்கில் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துடலாம். சிம்பிள் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகணும். இன்னும் நமக்கு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் 2 சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 சப்ளையில் செல்லிங்க்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா டிபி லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே செல் பண்ணுங்கள், டிபி வந்து இங்கே ஹிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மேலே போகிறதுக்கு இங்கே இருக்கிற டிமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து பையிங் போகலாம். பையிங் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சப்ளை வரைக்கும் பையிங் போய்க்கலாம். இங்கேருந்து பையிங் போய்க்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்படி என்ட்ரி டிகர் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்கும்போது ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணிடுங்க. அதாவது எஸ்எல் எடுத்து என்ட்ரியில் மூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 80% ப்ராஃபிட் கூட புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்தால் இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அங்கே அடிச்சுட்டு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இதை கண்ட்ரோல் இங்கே வராமலே இப்படியே மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுது, இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பையிங் போகக்கூடாது. ஓகேங்களா? மேலே கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா இங்கே பையிங் போகக்கூடாது. கீழே கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா இது வரலும் பை போகணும். ஏன்னா மேஜரில் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? மேஜரில் டிமாண்டு கிடையாது, மேஜரில் சப்ளைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போகலை. ஸோ புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் நம்ம வீடியோஸ் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏயுடி யூஎஸ்டி. ஸோ நமக்கு இந்த இடத்துல சோர்ச் நடந்துச்சு. மார்க்கெட் ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டு சோர்ச் பண்ணதுக்கு ஓவராலாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு லோவர் டைம் ஃப்ரேமில். இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துட்டான். இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு பையின்னு ஆனால் நமக்கு எங்கே பை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 100% பாடி கேண்டல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50% பாடி கேண்டில் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து பையிங் போய்க்கலாம். ஸோ இதில் 15 மினிட்ஸில் நீங்கள் 4 ஹவர் டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் போங்க. ஸோ ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து நமக்கு சூப்பரான 2 ரீஃபைன்மெண்ட் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு இது ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக், தென் இது ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்குக்கு நமக்கு ரீஃபைன்மெண்ட் பிளாக் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட் பிளாக்கில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து கொடுக்குற என்ட்ரிஸ் வந்து நமக்கு ஹைலி வேலிட். ஸோ எஸ்எம்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹைலி வேலிட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேர் யூஎஸ்டி செஃப். 4 ஹவர் கரன்சி பேர், 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஓவராலாக இங்கே வந்து ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு, அது என்னால் இப்போ சொல்ல முடியாது, டைம் இல்லை. ஓகேங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்கே ஓவராலாக நமக்கு சோர்ச் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு டபுள் சோர்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பிஓஎஸ்ஸாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இன்டிஸ்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து இன்டிஸ்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இப்போதைக்கு இருக்கிற 2 சப்ளை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை, தென் மேலே இருக்கிற இது ஒரு சப்ளை. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் போய்க்கலாம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் வாங்க. ரீஃபைன்மெண்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரீஃபைன்மெண்ட் ஜோனில் மார்க்கெட் என்ட்ரு ஆகிறானான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீஃபைன்மெண்ட் ஜோனில் மார்க்கெட் என்ட்ரு ஆகி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா அது ஹைலி வேலிட். ஸோ ரீஃபைன்மெண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாக் தான் இருக்குது. தென் இங்கே பிளாக் இல்லைன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடலாம்.
பிளாக் இல்லை, இது ஒரு பிளாக் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த விக் வரைக்கும் போடுங்க. ஸோ இதில் உள்ள வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா ஹைலி வேலிடு. ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து இல்லை. ஸோ அந்த 2 ஜோனில் ஒரு இதில் ரீஃபைன்மெண்ட் பிளாக்கோட ஒரு ஜோன் இருக்குது, மேலே இருக்கிற சப்ளையில் ரீஃபைன்மெண்ட் பிளாக் இல்லை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு NZD USD. NZD USD வீடியோ போட்டிருக்கேன், டெடிகேட்டடாக இந்த ஒரு கரன்சி பேருக்கு ஒரு வீடியோ நான் ப்ளேஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், ப்ளைனாக சொல்லிடுறேன். ஸோ இது BYS, ஸோ இது சோச். ஸோ நமக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஒரே 2 டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 டிமாண்ட் தான். மார்க்கெட் இதில் வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நம்ம வந்து பையிங் போய்க்கலாம், தாராளமாக பையிங் போய்க்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்து டெடிகேட்டடாக இந்த வீடியோ வந்து நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ GBB செஃப். ஓகேங்களா. ஸோ இங்கே சோச் ஆச்சு, இந்த இடத்துல நமக்கு BOS ஆச்சு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்டு தான். ஸோ உள்ளே இருக்கக்கூடியது ரீஃபைன்மெண்ட் டிமாண்ட். ஓகேங்களா, ரீஃபைன்மெண்ட் பிளாக். ஸோ என்ன பண்ணுறீங்க, இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பையிங் போய்க்கலாம். ஸோ டிபி வந்து எங்கே கொடுக்குறீங்கன்னா இந்த ஹையில் வந்து டிபி கொடுத்துருங்க. நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டு போகணும். சரிங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே வந்துருச்சு மார்க்கெட் கீழே. ஸோ நோட் பண்ணி வச்சுருந்தேன், மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இங்கே BOS ஆச்சு. ஓகேங்களா, BOS ஆச்சு. ஸோ டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ல மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து என்ட்ரி போய்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஹையை மார்க்கெட் எடுத்துட்டோன்னா நமக்கு டிமாண்டை வந்து நோட் பண்ணி டிமாண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி பையிங் வந்து போய்க்கலாம். ஓகேங்களா. யூரோ GBB. ஸோ அந்த வீடியோ வர்றதுக்குள்ளே டிமாண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் போல் தெரியுது. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோசெஃப். ஸோ யூரோசெஃப்லேயும் இதுதான், நமக்கு இந்த இடத்துல ஒரு BOS ஆயிருக்கு, சாரி சோச் ஆயிருக்கு. இது BOS, இது இந்த லோ நமக்கு சோச். ஸோ அப்போ இது நமக்கு சோச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தனா மார்க்கெட் மேலே போய் இந்த டிபியை வந்து அடிப்பான். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்தனா மார்க்கெட் மேலே போயிருங்க. 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும் யூரோசெஃப். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூரோ கேடு. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா டிபி வந்து இந்த ஹை வரைக்கும் வைங்க, இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் வைங்க. ஸோ மார்க்கெட்டை அது பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வரான் அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பைக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. யூரோ கேடு நல்லா பார்த்துக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாடி க்ளோஸ் ஆகாமல் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்கான், அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கான், சோச் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ சோச் பண்ணதுக்கு இங்கே நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குது. ஸோ அதோட லோவர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் அந்த பாடி கேண்டலில் நமக்கு ஒரு 3 பிளாக் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் இங்கே, செகண்ட் பிளாக் இங்கே, தேர்டு பிளாக் இங்கே. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட் பிளாக்ல வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற 3 டிமாண்டில் ஏதோ ஒரு டிமாண்டில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம டார்கெட்டை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து பை போய்க்கலாம். இந்த 3 டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து பை போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவே யூரோ AUDயில் கொஞ்சம் சேஃபாக வந்து பை போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேர் AUD NZD. இதில் பார்த்தீங்கன்னா
பிஓஎஸ் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஜோனில் மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ எடுத்தனால நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எந்த பிளாக்ல வந்து மார்க்கெட் வந்து இப்போ எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனால் ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஆனால் இங்கே நமக்கு எந்த ஒரு பிளாக்கும் கிடையாது. ஸோ பிளாக் இல்லாமலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலிடான ஒரு டிமாண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு, மறுபடியும் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்தவொடனே நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், பை பண்ணிக்கலாம். 4 ஹவருடைய ஹையில் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேர் இது வந்து நான் அவைலபிளாக இல்லை ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், இப்படியே பார்த்து வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம், சிம்பிளாக என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரோ லெவலுக்கு வரும்போது என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோ நீங்கள் அந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து அவ்வளோ சப்ஸ்கிரைப் கிடையாது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய்ட்டு கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ மோட்டிவேட் இல்லை, அதனால் நான் சரியாக வீடியோ போடுறதில்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.